பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு துதி உண்டாகவும் இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலையிலே 19வது பாமாலை பாடுவோம். பாமாலை 19. எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். நாம் கடவுளை தொழுவோமாக. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுகொள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்ப்பித்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சுக்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது வலுவிலுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் சர்வல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அள்ளி செய்த வாக்கு தத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும்.
பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிம்புத்துடன் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக இந்த ஓய்வு நாளை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, கடந்து போன ஏப்ரல் மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்ததை ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மீண்டுமாக இந்த மே மாதத்தை காணுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை குடும்பமாக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தும் சுவாமி. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 தொடங்கி 38 முடிய. அப்பொழுது மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமையை வாசஸ்தலத்தில் நிரப்பியதனாலே மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரதியட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கிற்று. பாடம் முடிந்தது. தேவனே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல்
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 35 முடிய. தி காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் லூக் சாப்டர் 24 verses beginning from 25 to 35. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடன் தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை தமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். பாடம் முடிந்தது.
கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீத்தியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி இந்த நாளிலே நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியினுடைய தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் ஐக்கியம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் ஐக்கியம், கம்யூனியன் வித் ரிசன் கிரைஸ்ட் அல்லது ஃபெலோஷிப் வித் ரிசன் கிரைஸ்ட் என்று நாம் அதை அழைக்கலாம். ஐக்கியம் என்று சொல்லும்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஒன்றாக கூடி ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே நோக்கத்தோடு செயல்படுவது என்று சொல்லி ஒருவேளை நாம் சொல்லலாம். இந்த ஐக்கியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படியாக சொல்லியிருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருப்பேன். இந்த ஐக்கியம் ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாட் இன் த சென்ஸ் ஆஃப் physical ways, rather it should be taken in the spiritual way. ஐக்கியம், கிறிஸ்தவர்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும், திருச்சபையிலே ஐக்கியம் இருக்க வேண்டும், நண்பர்களுக்குள் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லும்போது இது ஆவிக்குரிய வழியிலே தான் அது இருக்க வேண்டும். அப்படி ஆவிக்குரிய வழி என்று சொல்லி சொல்லும்போது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஐக்கியம் என்று சொன்னால் எங்கே 2 அல்லது 3 பேர்கள் ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு நாம் ஐக்கியம் என்று சொல்லலாம். சிலுவையில் இயேசு மரிக்கும் முன்
தாம் போதித்த போதனைகள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பிரசன்னத்தை உணர அது நமக்கு வழி செய்கிறது, அது நம்மை அழைக்கிறது. The post-Easter kerygma invites the church. The post-Easter kerygma invites the church to realize the presence of the risen Christ even today. உலக திருச்சபையின் தத்துவங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தது ஈஸ்டர் ஈவெண்ட் என்பது ஒரு வரலாற்று பின்னணிக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தொடர்ந்து அவருடைய வருகை வரைக்கும், இயேசுவின் இரண்டாம் வருகை வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஐக்கியத்தை நாம் இந்த கிருபையின் காலங்களிலே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே பெற்று அனுபவிக்க முடியும் என்பது மிக மிக உண்மையான ஒரு காரியமாகும். இயேசு பிறந்த பொழுது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பெயர் இம்மானுவேல் என்பது. இதை நாம் யாவரும் அறிவோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் எப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் தான் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கை என்கின்ற ஓட்டப்பாதையில் இயேசுவை நம்முடைய சரீர கண்களால் பார்க்க முடியாத an invisible co-joiner, நம்முடைய சரீர கண்களினாலே பார்க்க முடியாத ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய ஓட்டப்பாதையிலே, வாழ்க்கை என்னும் ஓட்டப்பாதையிலே அவர் நம்மோடு கூட ஓடுகிறவராக, நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். எப்படி நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆண்டவர் பரலோகத்திற்கு ஏறி போகிற நேரத்தில் நான் பரிசுத்த ஆவியாக்கிய தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையிலே நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் ஐக்கியப்படுகிறவராக, நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் இணைந்து செயல்படுகிறவராக, நம் ஒவ்வொருவரோடு கூட அவர் ஓடுகிற ஓட்டப்பாதையிலே நம்மோடு கூட ஓடி வருகிறவராக, கோ டிராவலராக அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் ஐக்கியம் இந்த வார்த்தையை பற்றி ரிச்சர்ட் ஹால்வர்சன் என்று சொல்லுகிறதான ஒரு வேத அறிஞர் இப்படியாக கூறுகிறார்: கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களின் அர்ப்பணிப்புக்கும், கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களின் அர்ப்பணிப்புக்கும், கிறிஸ்தவ சாட்சிக்கும் தூது பணியின் முதல் தேவை ஐக்கியம். Fellowship is fundamental to mission commitment to Christ. Commitment to each other in Christ is prerequisite to authentic Christian witness என்று அவர் ஆங்கிலத்தில் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களில், கவலைகளில், கண்ணீர்களில், இழப்புகளில் சரீர பிரகாரமாக பார்க்க முடியாத ஆண்டவராகிய கடவுள் ஆவிக்குரிய நிலையிலே நம்மோடு கூட தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய ஐக்கியத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். இந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்து இன்றைய வேதாகம பகுதிகளிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக, கடவுளின் ஐக்கியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். The fellowship with God gives us blessings. கடவுளின் ஐக்கியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். Fellowship with God means relationship with God என்று கூறலாம். ஆண்டவருடைய ஐக்கியம் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட வைக்கிற உறவு, நாம் ஆண்டவரோடு கூட வைக்கிற ஒரு உறவின் அடிப்படையிலே அது அமைந்திருக்கிறது. வாசிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேலுடைய வரலாற்றில்
மோசே கடவுளோடு கூட அதிகமான உறவு கொண்டார். கடவுள் மோசையோடு கூட பேசுவது, மோசே கடவுளோடு கூட பேசுவது, இப்படியாக ஒருவருக்கொருவர் இருந்த தாம் பெற்றிருந்த அந்த ஐக்கியத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய கடவுள் மோசேயை சிறப்பாக தெரிந்து கொண்டு தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தார். என்ன அந்த ஊழியம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகவே அவர்கள் இட்ட கூக்குரல் என் காதிற்கு வந்து எட்டினது. அவர்களை விடுவிக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், அவர்களை நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படியாய் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின பிறகு கூட அந்த 40 வருட வனாந்தர வழியாக நடக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் நடந்து வருகிற பொழுது, அவர்களோடு கூட மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். மக்கள் சமாதானத்தோடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் மோசே அதை குறித்து மிகவும் வேதனைப்பட்டார். மோசையோடு கூட அவர்கள் சண்டையிட்டார்கள், முறுமுறுத்து கொண்டார்கள். உடனே மோசே அதை கடவுளுக்கு தெரியப்படுத்துகிறார். கடவுள் உடனே கீழே இறங்கி, நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீ செய் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் செய்யும்போது இஸ்ரவேலர் சமாதானம் பெற்றார்கள். திஸ் இஸ் வாட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மோசஸ் அண்ட் காட் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் 4ஆம் அதிகாரம் 12, 19 வசனங்கள், 5, 23, 6, 28 என்று சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கிற பொழுது, இந்த யாத்திராகம புஸ்தகம் 40 அதிகாரங்களிலேயும் நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லா அதிகாரங்களிலேயும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் உள்ள ஒரு நெருக்கமான உறவை, ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் மோசேக்கு கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மோசே தனிமையாய் கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்ள அழைக்கப்பட்டான். யாவே தான் உண்மையான கடவுள் என்று பார்வோனும் எகிப்தியரும் அறிந்து கொள்ள கர்த்தர் மோசையை தம்முடைய விருப்பப்படி அவனை பயன்படுத்தினார். 10 விதமான கொள்ளை நோய்களை அந்த எகிப்தியர் மக்கள் மீது அனுப்பி, அந்த கொள்ளை நோயின் மூலமாய் அவர்கள் நான் தான் ஜீவனுள்ள தேவனாக்கிய கடவுள், I am the Lord, one who has created the heavens and earth, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு உண்மையை ஆண்டவர் அங்கே செய்து காட்டினார். கொள்ளை நோய் இஸ்ரவேலருக்கு ஒருவேளை அற்புதமாக இருந்தாலும் எகிப்தியருக்கு அது இயற்கையான அழிவுகளை தந்தது என்றால் அது மிகையாகாது. மோசே கடவுளோடு ஐக்கியம் கொண்டதினாலே இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கிற பொழுது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டார். யாத்திராகமம் 12:51. இது ஒரு மிக முக்கியமான ஒரு செயல். இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவதே அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கும். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, வனாந்திரத்திலே அவர்கள் கடந்து போகிறார்கள். கடந்து போகிற பொழுது பசி எடுக்கிறது. எங்களை சாகடிக்கவா எகிப்திலிருந்து இங்கே அழைத்து வந்தீர் என்று சொல்லி அவர்கள் மோசையோடு கூட முறுமுறுக்கிறார்கள், சண்டையிடுகிறார்கள். அப்பொழுது மோசே உடனே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி கேட்கிற பொழுது உடனே ஆண்டவர் வானத்தின் மன்னாவை அனுப்பி அவர்களை திருப்திப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி அவர்களுக்கு சுவையான தண்ணீரை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு பெற்றுத் தருகிறார் என்று யாத்திராகமம் 15, 23, 25 வாசிக்கிறோம். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுடைய கானானிய வாழ்க்கைக்கு, எதிர்கால வாழ்க்கைக்கு 10 கட்டளையை கொடுத்தார். அது மோசேயின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறதை குறித்து நாம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
சாட்சி பெட்டி வைக்கப்பட்ட ஆசிரிப்பு கூடாரம் கடவுளின் பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்தது என்று இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். கடவுளின் ஐக்கியம் இஸ்ரவேலர் வேலைகளை தீர்மானிக்க உதவியது. கடவுள் தம்முடைய ஐக்கியத்தை, தம்முடைய ஒற்றுமையை ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், இந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் தம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் மூலமாக அவர் செய்ய வேண்டும். அது நிமித்தமாக இஸ்ரவேல் மக்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார்கள். மோசே கடவுளோடு கூட உறவு வைத்ததினாலே, மோசே கடவுளோடு கூட ஐக்கியம் வைத்ததினாலே இஸ்ரவேலர் நன்மையை கண்டடைந்தார்கள். இஸ்ரவேலர் மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் கடவுளோடு கூட எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் ஐக்கியம் உண்மையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ஐக்கியம் உண்மையை வெளிப்படுத்துகிறது. கிரைஸ்ட் ஃபெலோஷிப் ரிவீல்ட் தி ட்ரூத். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவூருக்கு போகிற 2 பேருடன் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்களோடு கூட பேசி அவர்களின் விசுவாச குறைவை ஆண்டவர் அறிந்தார் என்று சொல்லி லூக்கா 24:25 வாசிக்கின்றோம். லூக்கா 24:21 படி, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பினோம். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் நம்பினோம். இப்பொழுது எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீணாய் போய்விட்டது, அது நீர்த்து போய்விட்டது. ஸோ தே ஃபெயில்டு டு ட்ரஸ்ட் ஜீசஸ் என்கின்ற ஒரு உண்மையை ஆண்டவர் அந்த எம்மாவூருக்கு போகிற அந்த 2 பேரோடு கூட அதை வெளிப்படுத்துகிறார். யூ ஹவ் ஃபெயில்டு டு ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் என்று சொல்லி சொல்கிறார். பாருங்கள், 25-27 அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது, புத்தி இல்லாதவர்களே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். யூ டு நாட் ஹேவ் சென்ஸ் டு ரியலைஸ் மை ப்ராஃபஸி. இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் கிவன் டு யூ. யூ டிட் நாட் ரீட் இட். யூ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். பிரியமானவர்களே, மார்க் 13:23 படி, இதோ எல்லாவற்றையும் நான் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நான் நன்மை செய்கிற காரியத்தை மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருக்கிற காரியத்தை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஐ ஷுட் டை ஃபார் யுவர் சின்ஸ். அன்லெஸ் ஐ டை யூ வில் நாட் பி ஹேவிங் ரிடம்ஷன் ஃப்ரம் யுவர் சின். உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களுக்கு மீட்பே கிடையாது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம், 49:10 வாசிக்கலாம், சங்கீதம் 2:2 வாசிக்கலாம், ஏசாயா 54:52-14 வாசிக்கலாம், ஏசாயா 53:2-3 வாசிக்கிறோம். என வாசிக்கிறோம்? நான் சொன்னதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. எவைகளெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதோ அவைகளை நீங்கள் விசுவாசிக்கவில்லை, அவைகளை நீங்கள் நம்பவில்லை. You were not able to understand what I said already through the prophets, whether he is a minor prophet or the major prophet, whoever it may be, but it has already been told to you, but you were not able to listen to my words. This is what I wanted to tell you, my dear friends. ஆண்டவர் இயேசு எம்மாவூருக்கு போகிற பொழுது இந்த காரியத்தை தான் அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 24:32 படி, அவர்கள் விசுவாசத்தை தமது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் ஆண்டவர் தூண்டி விடுகிறார். செத்துப்போன விசுவாசத்தை ஆண்டவர் உயிர் கொடுத்து, நான் இப்படியெல்லாம் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேனே, இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை நம்பவில்லை. இப்பொழுது பாருங்கள், நான் மரித்தேன், இன்றைக்கு உயிரோடு எழுந்து உங்களை சந்திக்கிறேன், உங்களோடு கூட நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த எம்மாவூருக்கு போகிற சீஷரோடு கூட ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை,
தாம் இந்த சீசர்மத்தில் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறார். ஜீசஸ் ரிவீல்டு வாட் இஸ் ஹிடன் இன் தயர் லைஃப். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த விதமான தூண்டுதல் மனிதர்களுக்குள் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு உறுதியான விசுவாசம், உறுதியான நம்பிக்கையை அது தந்தது. உண்மையை அறிந்து கொள்ளுகிற ஒரு வேளையை ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர்களுக்கு செய்து காட்டினார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் பெற்ற ஐக்கியத்தின் மூலம், உறவின் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மறந்த காரியத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார், அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். 1 யோவான் 1:3 வாசிக்கிற பொழுது இங்கு யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்னவென்றால், நீங்கள் எங்களோடு ஐக்கியம் பெற எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் பெறுவதற்கு எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். You listen to us, then you will have fellowship with Christ. எங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். 1 கொரிந்தியர் 1:9 படி கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ள உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் பெறுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட ஐக்கியம் கொள்வேன், என்னுடைய பிரசன்னத்தை நான் அவனுக்கு தருவேன். அப்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதமான ஐக்கியம் நமக்கு இன்றைக்கு ஒரு உண்மையான ஐக்கியத்தை தருகிறது? இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான ஐக்கியங்களை பார்க்கிறோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஐக்கியம், என்னுடைய ஃப்ரெண்டு இவர், ஃப்ரெண்டுக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப்பில் ஒரு ஐக்கியம், திருச்சபையில் ஐக்கியம், சமுதாயத்தில் ஐக்கியம் என்று சொல்லி பலவிதமான ஐக்கியங்கள் இருக்கிறது. இந்த எல்லா ஐக்கியத்தை காட்டிலும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஐக்கியம் என்பது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கு இந்த கொள்ளை நோயின் சம்பந்தமாக பலர் பல விதத்திலே கண்ணீர் விட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் அறிவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அனைவரையும் இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் நமக்காக ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட எப்படி இருக்கிறது என்றால், வேதத்தை வாசிப்பதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் அந்த தியானம் செய்த அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். வித்தவுட் ஃபாலோயிங் தி வேர்ட் ஆஃப் காட் எவ்ரிதிங் வில் பி இன் வெயின். கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றாத விட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வீணாய் போய்விடும். 3ஆவதாக விசுவாசிகளோடு கூட ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் பிலீவர்ஸ். சவுத் கொரியாவில் ஒரு சபையில் 50,000 பேர் கொண்ட 100 திருச்சபைகள் இருக்கிறதா. அங்கு ஆலயங்களிலே ஒரு நாள் முழுவதும் ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா. இது எப்படி அமைந்தது என்று சொன்னால், சவுத் கொரியாவில் ஒரு விதமான அடக்குமுறை அங்கே இருந்தது. அந்த அடக்குமுறையிலிருந்து மக்கள் விடுதலை ஆகி ஆண்டவரை நம்பினால்தான், இயேசு கிறிஸ்துவை நம்பினால்தான் நமக்கு இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று எல்லோருக்கும் சொன்னார்கள். பால் யாங்கிச்சோ என்று சொல்லுகிறதான ஒரு சிறப்பு போதகரை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மூலமாக சவுத் கொரியாவில் மிகப்பெரிய எழுச்சி உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஐக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தது. 1997ஆம் ஆண்டு CSI தென்னிந்திய திருச்சபையினுடைய கோல்டன் ஜூப்ளி பெங்களூரிலே நடைபெற்றது. அதிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய இந்த 4 மாநிலங்களை சேர்ந்த ஆயர்மார்கள் ஏறக்குறைய 4000 பேர் அங்கிகளை போட்டுக்கொண்டு ஓரிடத்திலே ஒன்றாக கூடினோம். பெங்களூரிலே பிஷப் காட்டன் அந்த ஹைஸ்கூல் கிரவுண்டில் நாங்கள் யாரும் ஒன்றாக கூடினது எல்லோருக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை தந்தது. We joined together as pastors, as Church of South India. தென்னிந்திய திருச்சபையின் ஒரு அங்கமாக நாங்கள் யாவரும் அந்த இடத்துல கூடினோம். இன்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் ஏறக்குறைய 5 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 5 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த 5 லட்சம் கிறிஸ்தவர்கள்
என்ன விதமான ஐக்கியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் பெற்றிருக்கிற ஐக்கியம் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு ஐக்கியமாக இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். 2 ஐக்கியத்தை குறித்து நான் சொல்லி கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக சீஷர்களின் ஐக்கியம், the fellowship that the disciples had. இங்கு சீடர்களுக்கே விசுவாசம் இல்லாமற் போனதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு சுவாமி சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது except John, nobody was there. Except John and his mother. They were simply standing there and just looking what's happening there. ஒரு சீஷர் கூட அங்கே இல்லாமல் போயிட்டாங்க. ஆகையினாலே உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு அறையிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். They did not believe that Jesus is risen. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் நம்புவதற்கான அந்த உணர்வே வரவில்லை. There was no feeling. அந்த உணர்வே இல்லாமல் இருந்தார்கள். ஏன் அவர்கள் ஒரு அறையிலே கூடியிருந்தார்கள்? Because of fear. இயேசு கிறிஸ்து வந்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்றெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பொழுதோ அல்லது சிலுவைக்கு கொண்டு போகிற பொழுதோ, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுதோ அவருக்கு ஏற்பட்ட அந்த நிந்தனை, அவருக்கு ஏற்பட்ட அந்த போராட்டங்கள், அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம், the suffering that Jesus Christ had, unbelievable, நம்ப முடியாத ஒன்று. ஆகவே சரீர பிரகாரமாக ஒருவேளை நானும் இயேசுவோடு கூட இருந்தேன் என்று சொல்லி என்னை நான் முன்னிறுத்துவேன், ஆனால் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடும் என்று சொல்லி பயந்து போய் அவர்கள் எல்லாரும் ஒரு அறையிலே கூடியிருந்தார்கள். It was the fear made them to join together and to be in a room with all fear. எல்லா விதமான பயத்தோடு நடுக்கத்தோடு, எங்கேயாவது எப்பொழுதாவது அந்த ரோம போர் சேவர்கள் வந்து என்னை பிடித்து விட்டு போய்விடுவார்களா, என்னையும் சிலுவையில் அறிந்து விடுவார்களா என்கின்ற ஒரு பயம், என்கின்ற ஒரு நடுக்கம். அன்பானவர்களே, அந்த இடத்திலே தான் ஆண்டவர் உயிரோடு எழுத பிறகு முதல் முறையாக சீஷர்களை அந்த அறையிலே சந்திக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறார். மை பீஸ் ஐ கிவ் டு யூ என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த சீஷர்கள் மத்தியிலே ஐக்கியம் இல்லாமல் போனது. யோவான் 20:19 வாசிக்கிற பொழுது சீஷர்கள் பயந்தார்கள் என்றால் தங்களோடு இருந்த இயேசு போய்விட்டார், மரித்து விட்டார். forgetting all his prophecies, அவருடைய அந்த தீர்க்கதரிசனம் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்துவிட்டு இயேசுக்கு நடந்தது நமக்கும் நடந்து விடுமோ என்ன விதமான பயம்? ஒரு 3 விதமான பயம் பாருங்க. யூதர்களும் தங்களை தேடி வந்து, ஒருவேளை ரோம போர்ச்சவர்கள் தங்களை தேடி வந்து தங்களை பிடித்து விடுவார்களோ என்கின்ற பயம். இனி தங்களை வழிநடத்த யாரும் இல்லையே, இனிமேல் நாங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்கின்ற ஒரு பயம். இந்த பயம் போன்ற அந்த சூழ்நிலையை போக்குவதற்காக இயேசு அவர்கள் தங்கியிருந்த இடத்தை தேடி வந்து அவர்களுக்கு தம்முடைய தரிசனத்தை கொடுத்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவராகிய கடவுள் பிறகு சீஷர்களை பார்த்தார். சீஷர்களுக்கு ஆண்டவர் 3 முறை தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது முறை தரிசனமாகிற நேரத்திலே ஆண்டவர் அந்த சீஷர்களோடு கூட அப்பம் புசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்களோடு கூட நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு விசுவாசிகளோடு கூட கொண்ட இந்த விதமான ஒரு ஐக்கியத்தை, இந்த விதமான ஒரு பிரசன்னத்தை, விசுவாசிகளின் ஐக்கியம், நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 18:20 வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், எங்கு 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் கூடி வருகிறீர்களோ, wherever you gather together in my name, அங்கே உங்களுடைய ஐக்கியம் வெளிப்படும். கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். விசுவாசிகளோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள
கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3:15 நான் இந்த சிந்தையாய் இருப்போம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நாம் இந்த சிந்தையாய் இருப்போம். எந்த சிந்தை? 7வது வசனத்திலே, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டமாக விட்டுவிட்டேன். இந்த விதமான ஒரு மைண்ட், இந்த விதமான ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன விதமான லாபம் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:5 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். These are all the qualifications that Paul had in his life. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த விதமான லாபமான காரியத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கு என்று அவர் வாழ்ந்ததை அங்கே பார்க்கிறோம். I could have lived an ordinary Hebrew man. ஆனால் அவைகளை நான் விட்டுவிட்டேன். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் 9வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி நான் ஐ எம் வித் கிரைஸ்ட் என்கின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிற வரைக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அவருடைய ஐக்கியத்தை அறிகிறதற்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டார். இது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னை தாழ்த்தி, யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய சமூகத்தில் இந்த விதமான ஒரு தாழ்மை, எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய படிப்பு, நம்முடைய மேன்மை, நம்முடைய மகத்துவங்கள், நம்மளுடைய பணம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று விட்டுவிட நம்மால் முடியுமா? கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடுவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக கடவுளின் ஐக்கியம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 2வது கிறிஸ்துவின் ஐக்கியம் உண்மையை வெளிப்படுத்தும். 3வதாக விசுவாசிகளோடு கூட ஐக்கியம். இந்த காரியத்தை ஆண்டவர் இன்னுமாய் உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களை சமாதான பாதையிலே நடத்த ஆண்டவர் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்தொழுந்து எழுந்தள்ளினார். பரமநிலைக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரை மரித்தோரும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசுவையும் பசுவாடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெல்லும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே என் உள்ளம் கவரும் நீர் மரித்த இன்ப குருசன்னை என் உள்ளம் கவரும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். உள்ளம் கவரும் நீர் மரித்த இன்ப குருசன்னை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, என் பாவம் போக்கவே ஈட்டியால் குத்துண்டு, ரத்தம் தண்ணீர் வழிந்தோடும் விலாவண்டை
கவரும். நீர் மறைத்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். உந்தன் மகா இன்ப சத்தம் நான் கேட்டவன், உமதாச்சரிய அன்பை உணர்ந்தவன். என்றையே நான் உம்மை சேர்ந்தவனாயினும், என்றையே நான் உம்மை சேர்ந்தவனாயினும், இன்னும் நெருங்கி நான் உம்மண்டை சேர்ந்திட என் உள்ளம் கவரும். நீர் மறைத்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். சுத்த கிருபையின் வல்லமையால் என்னை முத்திரியும் ஊழியம் செய்திட, சுத்த கிருபையின் வல்லமையால் என்னை முத்திரியும் ஊழியம் செய்திட, அத்தனே உம்மில் நல் நம்பிக்கையாய் உந்தன், அத்தனே உம்மில் நல் நம்பிக்கையாய் உந்தன். சித்தமே என் சித்தமாக பிழைத்திட என் உள்ளம் கவரும். நீர் மறைத்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். உந்தனடிகளில் உறைந்து தரித்து ஓர் மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். உந்தனடிகளில் உறைந்து தரித்து ஓர் மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். என் தேவனே ஆதி நேசமாய் உம்மோடன், என் தேவனே ஆதி நேசமாய் உம்மோடன் இன்ப சம்பாஷணை செய்வதே ஆனந்தம். என் உள்ளம் கவரும். நீர் மறைத்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். அம்பரமரண ஆழி தாண்டும் வரை அறிய முடியா அன்பின் ஆழம் உண்டு. அம்பரமரண ஆழி தாண்டும் வரை அறிய முடியா அன்பின் ஆழம் உண்டு. என் பரனே உந்தன் அன்பின் ஆழத்தை நான், என் பரனே உந்தன் அன்பின் ஆழத்தை நான் இம்மையில் கூடிய மட்டும் அறிந்திட என் உள்ளம் கவரும். நீர் மறைத்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என் உள்ளம் கவரும். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறதிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலே எதிர்பாராத சூழ்நிலையிலே சுவாமி, நாங்கள் அவரவர்கள் குடும்பங்களிலே உம்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய மத்திய ஆலயத்தின் அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே மக்களை ஆண்டவரே அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிற நேரத்தில்
எங்களை உம்முடைய கோட்டைக்குள்ளாக மறைத்து கொண்டீர். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் மத்திய ஆலயமாக குடும்பமாக கூடி வந்திருக்கிற பொழுது ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இதனுடைய தாக்கத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இது நிமித்தமாய் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த மரணத்தில் ஆண்டவருடைய உம்முடைய வழிநடத்துதலை ஆண்டவரே நாங்கள் உணரும்படி எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்தை கட்டளிடும்படியாக செபிக்கிறோம். அவருடைய பாவங்களை குற்றங்களை மன்னிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இன்னுமாக இந்த நோயினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஆண்டவரே எங்களுடைய அருமையான இந்த சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி, சுகம் கொடுக்கிற கரத்தை நீட்டி, ஆண்டவரே காயம்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு சுகத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வேலூர் மாவட்டத்தில் ஆண்டவரே, தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்திய தேசத்தில் இப்படிப்பட்டதான இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவரே அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆண்டவரே, அந்த சிகிச்சையில் அவர்களுக்கு பூரண விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நம்முடைய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், புத்தி தாரும், பாதுகாப்பை தரும்படி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறப்பாக வேலூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனைக்காக ஆண்டவரே நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே வண்ணமாக ராணிப்பேட்டையில் இருக்கிற ஸ்கடர் மருத்துவமனைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதில் பணிபுரிகிற அனைத்து டாக்டர்களை, ஆண்டவரே நர்ஸ்மார்களை, ஆண்டவரே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளை சிறப்பாய் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலை, சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தை இந்த உலகத்தின் மீது தெளித்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களுக்கு விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். இது நிமித்தமாய் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே கிருபை பாராட்டி ஒரு மறுவாழ்வை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு மாத்திரம் நல்லவர் அல்ல, யாரெல்லாம் உம்மை நம்பி வருகிறார்களோ அத்தனை பேருக்கு நீ நல்லவராக இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். காத்துக்கொள்ள வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக.
பரனே வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமாம் மொழிகள் சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சுவாமியின் அருள் புரிவார். சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சுவாமியின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. பரிசுத்தாவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோടെ இருப்போமாக. கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.